வாசிங்க யோசுவா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் அதோடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 3வது அதிகாரம் அதோடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா. அப்படியான தேவனுடைய பிள்ளையை யோசுவா மூலமாய் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை இந்நாளிலே ஆண்டவன் நமக்கு தருகிறார். யாருக்காயிருந்தாலும் சரி, ஒருவேளை எனக்காயிருந்தாலும் சரி, இல்லை சபையாயிருக்கிற உங்களுக்காயிருந்தாலும் சரி, அவன் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் யாவரும் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைய தினத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி அவன் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதில்ல தகப்பனே, அவன் இந்நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்து எங்களை வணைந்து கொண்டு அவை தகப்பன் எங்களுடைய வாழ்க்கை நிலைகளை அறிந்திருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் பெரிய காரியத்தை செய்யும்படி நீர் வாஞ்சையாய் அவளோடு இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை இன்னும் அதிகமாக எங்களை இடத்துல செய்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாளிலும் பேசப்படுகிற அவன் வசனம் ஆண்டவரே, அவன் நாளல்ல ஆண்டவரே, நீரே பிள்ளைகளோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் அதிகமாய் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் கேட்கிற உமது பிள்ளைகளை பேசுகிறேன் உமது கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் பாதகெஞ்சிரும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, இந்த செய்தியுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, எவர் நம்பி காரியத்தை செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் மேன்மையை பார்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான், விசுவாசிக்கிறவன் நன்மைக்கு எதுவான காரியத்தை பெறுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே அதிகமாக சொல்லப்படுகிற காரியம் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கும் பொழுது வாசிக்க வரிசை கூட 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வார்த்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு அவர் கர்த்தர் நாளை தினத்தில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டது போல நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவை தீமைக்கு ஏதுவாய் அல்ல நன்மைக்கு ஏதுவாய் முடிக்கத்தக்கதாக அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசுவா அவன் தேவ பிள்ளை மூலமாய் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை குறித்து பார்க்கும் பொழுது அதிகமாய் அங்கே 1வது வசனத்திலிருந்து வாசியுங்க. 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். யோசுவா 3:1. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1வது வசனத்தில் நான் இருக்கிறேன். 1வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு காரியம். ஆகிலும் ஆண்டவரது வார்த்தையின் ஊடாக ஒரு காரியத்தை நமக்கு திட்டமாய் தெளிவுபட சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசுவா தீர்க்கதரிசியானவன் அவன் அதிகாலமே எழுந்து ஸ்தோத்திரம் பிரயாணப்படுகிறது போல, அல்லேலூயா, ஜனத்தாரை கூட பிரயாணப்படுகிறது போல ஸ்தோத்திரம் யோர்தான் கரை மட்டும் போய் அங்கே தங்கின ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தங்கின நிலை என்று சொல்லப்படுகிறது. சொன்னா ஒரு ஸ்டேபிளாய் ஒரு நாள் 2 நாள் தங்குகிற ஒரு நிலை, ஒரு நிற்கிற நிலை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயாணப்படுகிற பாதையில நிற்கிற ஒரு நிலை வருகிறது, ஒரு இயல்பான ஒரு காரியம். அல்லேலூயா. அது கார் பிரயாணமானாலும் சரி,
பைக் பிரயாணமானாலும் சரி, கப்பல் பிரயாணமானாலும் சரி, சோதரம் விமானத்தில் போகிற காரியமானாலும் சரி, ஸ்டாப்ஸ் வருகிறது ஒரு இயல்பான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆனா ராத்தங்குகிற ஒரு காரியம் என்று சொல்ல, ஒரு நீடித்த அவன் நிலையாய் தங்கி நிற்கிற ஒரு காரியம் ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தங்கி மறுபடியும் கிளம்பி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது வேறு, ஆனால் ராத்தங்கினார்கள் என்று சொல்லப்படுகிற நிலையை ரொம்ப கவனமா பார்க்கணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை அதிகாலையில் எழுப்பி கிளம்புகிறது போல ஜபித்து ஜபித்து பிரயாணப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து போய்கின்ற தேவ பிள்ளையே, ராத்தங்கினது போல ராத்தங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையை ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லதா ஜபித்து பிரயாணப்பட்டு கொண்டிருந்தோம், அவன் நல்லதா பிரயாணப்பட்டு போய்கிட்டே இருந்தான். ஆனா சில நேரங்களில் பிரயாணத்தில் இடையர்கள் வருகிறது, ஆகிலும் இப்பொழுது நாங்கள் ராத்தங்கி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்திலே ஸ்தோத்திரம். ஆமென். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய், 3வது வசனத்தை வாசியுங்கள், ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 3 நாள் ராத்தங்குகிற ஒரு காரியம் இருக்கிறது. ராத்தங்கி நிற்கிற தேவ பிள்ளையே, அருமையான ஆசாரியர்கள் பிரயாணப்பட சொல்லுகிற பொழுதெல்லாம், அல்லேலூயா, அல்லேலூயா, ராத்தங்குகிற நிலையை ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அறிவுறுத்துகிற இந்நிலையிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாய் ஆமென் ஆசாரியனோடு பின் செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆமென் ஆசாரியர்கள் போகும் பொழுது, பிரயாணப்படும் பொழுது நீங்களும் பின்னே செல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பட்டயத்தை சுமந்திருக்கிற போதித்து தருகிற ஆசாரியன் உங்களை வழி நடத்தும் பொழுதெல்லாம் நீங்கள் கவனித்து ராத்தங்குகிற நிலையை விட்டு கடந்து போக ஆயத்தமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யோசுவா மூலமாய் ராத்தங்குகிற நிலையை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில் இருக்கிற ராக்காலத்தை ராத்தங்குகிற ஒரு ஸ்டாப், ஒரு நீடித்த நாளாய் நீடித்த நேரமாய் இருக்கிற ஒரு நிற்கப்படுகிற நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கிற ஆண்டவர், நீங்க என்ன செய்ய, பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் என்ன செய்யுங்க, பரிசுத்தமாயிட்டே இருக்க, நிற்க சொல்லல. அல்லேலூயா. ஆகிலும் பிரயாணப்படுகிற வேளையில் சில தடங்கல்கள் அவன் போராட்டங்கள், வேதனைகள், இன்னல்கள், ஸ்டாப்ஸ் வந்து போறது இயல்பான காரியம். அல்லேலூயா. ஆகிலும் நீடித்த ஒரு ஸ்டாப், ராத்தங்கினது போல ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா, அல்லேலூயா, இதை கவனிக்கிற தேவ பிள்ளையாகிய யோசுவா சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய கட்டளை பரப்பிக்க வேண்டுமாய் அவன் சொல்லப்பட்ட காரியம். ஆசாரியர்கள் கடந்து போகும் பொழுது நீங்கள் கவனமாய் இருந்து பிரயாணப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்படுக 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுக இந்நேரத்தில் போவாங்க, நீங்க கடந்து போங்கன்னு சொல்லல. அல்லேலூயா. ஆசாரியர்கள் எப்ப புறப்படுகிறார்களோ அப்பொழுது நீங்கள் பின்னாடி போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டிய நேரம் நம்ம நேரத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஊழியக்காரனாகிய ஸ்தோத்திரம் ஆண்டவர் எழுப்பின பிள்ளைகள் இந்நாட்களில் கடந்து போக சொல்லுகிற இந்த நிலை சரியல்ல, இந்த நிற்கிற நிலை சரியல்ல, துவண்டு போகிற நிலையாய் இருக்கிறது. ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லேலூயா, நீங்களும் ரொம்ப கவனித்து ஊழியக்காரனுடைய பிரயாணப்பட வேண்டியது நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் யோசுவாக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் கொடுத்த வார்த்தைகளை இங்கே பார்த்து கொண்டே வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இவனமாய் இந்த ஜனங்களை பார்க்கவில்லை என்று சொன்னா, இவங்களை ராத்தங்குகிற நிலை இன்னும் கடந்து போய்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் 3 நாள் வரைக்கும் இவர்களை பார்த்துட்டு ஆண்டவர் அடுத்து கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஒரு நீடித்த நாளாய் நிற்கிற, சோர்ந்து போய் நிற்கிற, அவன் அடுத்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நிற்கிற நிலையை கர்த்தர் பார்த்து, இது சரியாகாது, இது நிற்கிற நிலையில் சோர்ந்து போயிடும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஆண்டவர், நாளை தினத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தக்கதாக ஊழியக்காரன் பிரயாணப்படும் பொழுது, சொல்லும் பொழுது, அவன் ஆலோசனை தரும் பொழுதெல்லாம் நீங்கள் பிரயாணப்படும்படி ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயாணப்படும்படி ஆயத்தமானால் 4வது வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையில நிற்க இடம் இருக்க வேண்டும். நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. அதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் நடந்து போகல என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. இதுல என்ன காரியம் சொல்லப்படுகிறது என்று சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரனோடு பிரயாணப்படுங்கள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை இங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஊழியக்காரனோடு கூட பிரயாணப்படணும்னு சொல்லி சோத்திரம் எடுத்ததோ உபவாசம் விட்டு பிரயாணப்படுகிறது அல்ல. அல்லேலூயா. அங்கே அழகாய் அவர் வணைந்து கொடுக்கிறார். நீங்கள் போகாத புதிய பாதையை நேராய் நீங்கள் போக போறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரனோடு போகிற, அவன் பிரயாணப்படுகிற நிலையில நீங்க நிற்பீங்க என்று சொன்னா, சோத்திரம், ஊழியக்காரன் உங்களுக்கு காண்பிக்கிற நிலை, ஒழுங்குபடுத்துற நிலையில நீங்கள் நேராய் போங்கள். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், ஊழியக்காரனோடு பின்னாடி போகும் பொழுது, பிரயாணப்பட்டு கூட போகும் பொழுது, நீங்களும் ஆண்டவர் செய்கிற காரியத்தை உங்கள் வழிகளில் பார்க்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். சொல்லுவாங்க இல்லையா, ஊழியக்காரன் சொல்லுவாங்க, ஜாம் பண்ணி எங்களை தப்பித்து நடத்துவாங்க என்று சொல்லுகிற பிரகாரமாய் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வழியில் செய்கிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாய் கொடுக்கிற ஆலோசனைப்படி நீங்கள் நடக்க ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அவனமாய் சொல்லி புறப்படும் பொழுது அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போய் யோர்தானுடைய சோத்திரம் அக்கறையில வந்து இக்கரையில நிற்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்டாப் வந்திருக்கிறது, ஒரு நிற்கிற நிலையில நிற்கிறோம், நீடித்த நிலையா இருக்கிறது. இதை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு அங்கே அந்த நிலையில சொல்லப்படும் பொழுது, ஆண்டவர் நாளை தினத்தில் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார் என்று சொன்னார், அற்புதமான காரியத்தை உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு சில காரியங்களை அங்கே செய்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய செயல் மகிமையாக விளங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கடந்து போகிறேன். அவை சோத்திரம். அங்கே பார்க்கும் பொழுது ஆசாரியனுக்கு, பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுக்கு சில கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். அங்கே கொடுத்து அந்த ஸ்தோத்திரம் யோர்தான் அவன் கரையிலே நீங்கள் சவுட்டுகள், அது என்ன செய்யும், நின்றுவிடும் என்று சொல்லி கட்டளையிட்டு அவர்களுக்கு போகும்படி கட்டளையிட்டார். யாருக்கு? ஊழியக்காரனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை தொடர்ந்து ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியம், ஆசாரியர்கள் உள்ளே போனதும் நீங்கள் காண்கிற கட்டாந்தரையிலே என்ன செய்ய, கடந்து போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஊழியக்காரன் ஆண்டவர் இங்கே உபதேசம் கொடுக்கிறார், நீங்க போய் யோர்தானிலே கால் வைங்க. அல்லேலூயா. ஆனால் ஜனங்கள்கிட்ட கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் காண்கிற கட்டாந்தரையிலே கடந்து போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரர் அங்கே கட்டளை இடுகிறார், உங்களுடைய கால்கள் என்ன செய்யப்பட வேண்டாம், இந்த ஜனங்கள் கடந்து போறது வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம், அதை கடக்க வேண்டாம் என்று சொல்லி அவன் ஸ்தோத்திர பெட்டியை சுமக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார் கட்டளை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது, இங்கே இந்த ஸ்தோத்திரம் நிற்கப்பட்ட தண்ணீர் சில மைல் தூரங்களுக்கு நிற்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நிற்கிற நிலையிலிருந்து ஸ்தோத்திரம் புறப்பட்டு ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் காண்பிக்கிற நிலையில நாம் போவோம் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஆலோசனையின்படி நாம ஆயத்தமாகி போவோம் என்று சொன்னார். அல்லேலூயா. நமக்கு வருகிற நம்மளை தடுத்து நிறுத்தின போராட்டம் மறுபடியும் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை சொன்னா பாதி வழியில போகும்பொழுது மறுபடியும் சறுக்க நேரிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. காண்பிக்கப்படுகிற சொல்லிக் கொடுக்கப்படுகிற வழியினராய் ஒரு மனுஷி புறப்பட ஆரம்பித்தால் அல்லேலூயா அவருக்கு வழியே ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். இங்கே அதிகமாய் பார்க்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர்களை தப்பித்து மறுக்கரைக்கு கொண்டு போகிறார். எல்லா காரியமும் நடக்கிறது. அல்லேலூயா. ஆகிலும் கர்த்தருடைய பெரிதான காரியம் சொல்லப்பட்டது போல நாளைய தினத்தில் உங்களுக்கு பெரிய காரியம் அற்புதமான காரியம் கர்த்தர் செய்வார் என்று சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறும் வண்ணமாய் எந்த காரியங்கள் அங்கே ஜனங்களுக்குள்ளே நடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் ஆயத்த பண்ணினார், கர்த்தர் நடத்தினார், பிரயாணப்பட சொன்னார், எல்லாம் செய்ததெல்லாம் ஓகே. அல்லேலூயா. 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 எல்லாம் நடந்ததெல்லாம் காரியம் எல்லாம் ஓகே. ஆனா ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் ஆயத்தப்பட சொன்னார். அல்லேலூயா. என்ன ஆயத்தம் என்று சொன்னா, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. வழியை அவர் காண்பித்து தருகிறார், வழியை அவர் கட்டளையிடுகிறார், யாருக்குள்ள போகணும் அவர் சொல்லி தருகிறார், எவனமான நிலையில போகணும் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையை எவனமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர் ஜனங்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால போனதோ சோதரா சோப்பெல்லாம் போட்டு பரிசுத்தம் பண்ணுகிறதல்ல. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தருகிற ஒரு ஆலோசனை, கெட் ரெடி, ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தம். கட்ட செய்ய போகிற காரியத்துக்கு நம்ம சரிப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயத்தம் என்று சொல்லப்பட்ட காரியம் என்ன அநேகமான காரியம் அல்ல. அல்லேலூயா. எப்படி சோத்திரம். அநேகமான காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்பல. வேத வசனங்கள் அதிகமான காரியங்களை பொறுமையில் ஆயத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. தாழ்மையில் ஆயத்தத்தை குறித்து இவ்வளவான காரியங்கள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் இங்கே யோசுவா மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறதுனால யோசுவாவுக்கு அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயத்தத்தை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். அங்கே யோசுவாவுக்கு ஜனங்களுக்கு கட்டளையிட்டது போல பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுற காரியத்தை புதிய பாட்டு நிலையிலே நாங்களுக்கு திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே சொல்லப்படுது, நீங்கள் செய்கிற காரியத்தில் ஜெபத்தை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். அங்கே அவன் ஜனத்தாரை பரிசுத்தம் பண்ண சொன்னார், அவர்களை சுத்திகரிக்க சொன்னார், அவர்களை நீட்டா இருக்க சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். அவன் உங்களுக்கு நாளை தினத்தில் புதிய அற்புதமான காரியத்தை கட்ட செய்ய இருக்கிறார். உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், உங்களை ஜெபத்தில் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வாசித்து கடந்து போவோம். லூக்கா 14வது அதிகாரம் அதோடைய 28வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 14வது அதிகாரம் அதோடைய 28வது வசனத்தை வாசியுங்கள். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்தால் அஸ்திபாரம் போட்ட பின்பு அவருக்கு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாச பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பதை கணக்கு பாராமல் இருப்பாளோ. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். ஒருவேளை அதிக கேட்கலாம், பாஸ்டர் அந்த ஆயத்தத்தை பண்ணுகிறதும் ஆண்டவர் தானே என்று சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னா அது அவை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆகிலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல
ஒரு மனுஷன் கோபுரத்தை கட்ட அவன் ஸ்தோத்திரம் ஆயத்தப்படும் பொழுது அவன் வெட்கப்பட்டு போதபடிக்கு சகலவற்றையும் அவன் நிதானித்து ஆயத்தப்படுகிறது போல. அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற வார்த்தையின்படி நாளை தினத்தில் கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது சொன்னா ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் கர்த்தருடைய காரியம் செயல்படும்படிக்கு நாம மற்றவர்கிட்ட சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை நாளை தினத்தில் செய்வார் என்று சொல்லும் பொழுது ஆமென், அது வெட்கப்பட்டு போதபடிக்கு ஒரு ஆயத்தம் உண்டாயிருக்கிறதா என்று சொல்லி நம்மளை உயிர்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி போகிறதல்ல. அல்லேலூயா. அங்கே அந்த காரியம் வெட்கப்படாதபடிக்கு அந்த காரியம் நிறைவேறும்படிக்கு உள்ள காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படிக்கு இந்நாளில் நமக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜெபம் நம்மளிடத்தில் இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் என்ன உண்டாக்கும்? ஜெயத்தை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெயம் யாருனால பெற முடியும்? பரிசுத்தமாக இருக்கிறதுனால ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபத்தினாலே நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா என்று பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இருக்கிற காரியம், முதல்ல ஸ்தோத்திரம், ஆண்டவர் தரப்போகிற காரியத்திற்கு நாம ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, நீதிமொழிகள் 16:3 ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், அவன் வீட்டை கட்டுகிறவன் இடத்துல நான் வருகிறேன். அல்லேலூயா. இப்போ கோபுரை கட்டுகிறவன் கரெக்டாக திட்டம் போட்டுட்டான். அல்லேலூயா. அவன் ஆயத்தமாயிட்டான். அல்லேலூயா. எல்லா காசெல்லாம் ரெடி பண்ணிட்டான். அவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இதே ஆவிக்குரிய இதில் வர்றேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆயத்தம் ஆயிச்சாச்சு. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அவன் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய செயல் நமக்கு நாளை தினத்தில் விளங்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு நாளை தினத்தில் செய்ய போகிறார் என்று சொல்லி நாம ஜெபத்தில் தீர்மானிக்கிறோம். அல்லேலூயா. தீர்மானித்த நாம் அல்லேலூயா அதுல பிரயாசம் இல்லாவிட்டால் அல்லேலூயா, அல்லேலூயா, கெட்டு போகிற ஸ்தோத்திர கோபுரத்தை கட்டுகிற மனுஷன் சகலவற்றையும் ஆயத்தமாக்கி அதுடைய பிரயாசத்தை அவன் அதிலே போடாவிட்டால் அல்லேலூயா அங்க பலன் உண்டாகாது. அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற தீர்மானமும் திட்டமும் நமக்கு எடுத்த உறுதியா இருந்தால் அவை செயல்படுத்துகிற செயல்பாடு நம்மளிடத்தை இல்லாவிட்டால் திட்டம் பண்ணுகிறது விருதாவா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்பொழுது ஸ்தோத்திரம், இங்கே வேதவசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஜனத்தாரை பரிசுத்தம் பண்ண சொன்னார். அவர்கள் பரிசுத்தமானார்கள். அவர்கள் திட்டத்தை உறுதிப்படுத்தினார்கள். பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களும் தீர்மானித்தார்கள், பரிசுத்தமானார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாவிட்டால் பரிசுத்தம் ஆகாவிட்டால் அவர்கள் இன்னும் தங்க வேண்டிய நிலை வந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தங்களை ஆயத்தமாக்கி கொண்டதினால் கர்த்தர் புறப்பட செய்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் எடுக்கிற ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் நாளை தினத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறார் நாம். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை ஏற்கும்படி நாம செயலாற்ற வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இப்ப இருக்கிற நிலையில திட்டம் மட்டும் தான் தீட்டலாம், நாங்க செயலாற்ற எங்களுக்கு பலம் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பதாக மூன்றாவது இருக்கிற ஒரு காரியம், நீதிமொழிகள் 24:27 வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 24:27. நீதிமொழிகள் 24:27. வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். படாதே, பேசாதே. அல்லேலூயா. போதும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இங்கே அதிகமான காரியத்தை நான் விசாரிக்க விரும்பலை. அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் இருக்கு இல்லையா, சகலவற்றையும் வெளியும் வயலையும் நீ ஆயத்த பண்ணிவிட்டு என்ன செய், வீட்டை கட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில செயல்களையும் சில ஒழுங்களையும் அங்கு சொல்லப்படுகிறது. சில காரியங்களெல்லாம் விட்டு உன்னை சீர்படுத்தி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை நாளை தினத்தில் செய்யும்படிக்கு உங்களை ஜெபத்திலே ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். அந்த ஜெபத்திலே ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் அதிலே ஸ்தோத்திரம் அதிலே நிலையாய் ஏறெடுக்கும்படி செயலாற்றுங்கள். ஸ்தோத்திரம். இப்போ சகலவற்றையும் நீங்கள் நேர்த்தியாய் செய்யும்படிக்கு அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல யாவற்றையும் செய்கிறதுக்கு முன்பதாக ஒரு நிலையான ஒரு அஸ்திபாரத்தை போடணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அஸ்திபாரத்தை குறித்த காரியத்தை நான் அடுத்து சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிலையான ஒரு காரியம். ஒரு வீட்டை கட்டுகிறதுக்கு முன்பதாக அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி அதை ஒழுங்காக்கி அதனுடைய நிலையை அறிந்து அதுக்கு தக்கதாக அது ஏற்ற தாழ்வாய் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து அதுக்கேற்ற காரியத்தை நாம் ஸ்ட்ராங்காக போட்டு வீடை கட்டுகிறது போல ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி அறிகிற நாம் அல்லேலூயா ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தரும் பொழுது அந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு அந்த ஜெபத்தை செயலாற்றுகிற செயலை கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு முன்பதாக ஒரு நிலையான உறுதியை நமக்கு இழத்தணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த உறுதி எவனமா இருக்குன்னு சொன்னா இங்கே தான் வருகிற கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை இருக்கிற சூழ்நிலையை மாற்றும்படி ராத்தங்குற சூழ்நிலையை மாற்றி கடந்து போகும்படிக்குதான் ஆண்டவர் நிலைப்பெற நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் செயலாற்ற விரும்புகிறார். ராத்தங்கிற நிலையில சோத்திர எங்களால பரிசுத்தம் பண்ண முடியாதுன்னு நினைக்கல, அவர்கள் பரிசுத்தமானார்கள். அல்லேலூயா, தங்களை சுத்தமாக்கி கொண்டார்கள். அதே போல கடந்து போகத்தக்கதாக இந்த ஜெபத்தையும் ஏறெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். கரங்களை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திபாரம் நம்மிடத்தில் இருக்குமாகின் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணி தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான இந்த 3 ஆயத்துகள் ஏன் ஆண்டவர் கட்டளையிட்டார்? அல்லேலூயா. அவர் வழியை கட்டளை கொடுத்தார் யோசுவாக்கும் ஜனங்களுக்கும். ஆண்டவர் வழியை காமிச்சு கூட நான் செய்ய போறேன்னு சொன்னார். எல்லாம் ஓகே தான். ஏன் ஆண்டவர் இந்த பரிசுத்தமாக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நான் நாளை தினத்தில் புதிய காரியத்தை ஏன் ஆண்டவர் சொன்னார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை கூட்டிட்டு ஆண்டவரால் கூட்டிட்டு போக முடியாதா? ஆண்டவர் ஆசாரியனுக்கு போக வேண்டிய காரியத்தை கட்டளையிட்டார், ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கட்டளையிட்டார், யோசுவா மூலமாக சொல்ல வேண்டிய காரியத்தை எல்லாம் சொன்னார். ஆனால் கடைசியில் ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அவன் ஜனத்தாரை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நான் என்ன செய்கிறேன் நாளை தினத்தை புதிய காரியத்தை சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. அவரால் கூட்டிட்டு போக முடியும். ஏன் ஆண்டவர் நமக்கும் இந்த ராத்தங்கிற நிலையிலிருந்து ஆண்டவர் கடந்து போக செய்யலாம்? அல்லேலூயா. நம்மளே ஆண்டவர் கரம் பிடிச்சு கூட்டிட்டு போகலாம். ஏன் ஆண்டவர் நாம் ஜெபத்தில் உறுதிப்பட வேண்டும், ஜெபம் என்று ஆயத்தம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்நாளில் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. அங்கே ஒரு காலையில் சொல்லப்படுது. பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனம். சோதரம் பிரசங்கி 10:10. ஆயுதம் இருக்க அதிக பலத்தை பிரயோக பண்ண வேண்டியதாகும். ஆகியால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்கிறதற்கு என்னதே பிரதானம்? ஞானமே பிரதானம். அல்லேலூயா. நான் அந்த ஞானம் சொல்லப்படுகிற இடத்துல ஜெபத்தை கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கடந்து போக செய்திருக்கலாம், கரத்தை பிடிச்சு கொண்டு போய் விட்டுருக்கலாம். ஆனால் பரிசுத்தமாக்க பண்ண சொன்னது ஏன்னு சொன்னா இவர்கள் சுலபமாய் அதை கடந்து போகும்படி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ராத்தங்கிருக்கிற இந்த சூழ்நிலையை நாம லெகுவா கடந்து போகும்படி எவ்வளவு கரிசனை உள்ளவன் பாருங்க. அல்லேலூயா.
நம்மளை வழிகாட்டி கடந்து போன்னு சொல்லியிருக்கலாம். இந்த சூழ்நிலைந்து ஈஸியாக பயப்படாதேன்னு சொல்லி வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அப்படி அல்ல, நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற ஆயத்தத்தை நாளே அவர் சொல்லி தருகிறார் என்று சொன்னால் நாம் அதிக பலம் செலுத்தாமல் லகுவாய் கடந்து போகும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கட்டளை தருகிற ஆயத்தம் என்று சொல்லுகிற காரியத்தை நாம செய்யணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவையெல்லாம் சொல்லி தருகிற ஆண்டவர், இவை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய விரும்புகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். யாத்திராகமம் 23:20 வாசி. யாத்திராகமம் 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ணியிருக்கிற ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் நிற்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பே அனுப்புகிறேன். விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தங்கி இருக்கிற இந்த நிலையை மாற்றி கடந்து போகும்படி நம்மை ஆயத்தப்பட சொல்லுகிற ஆண்டவர். ஆயத்தமாக்குற யாராயிருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தூதரை முன்பாக அனுப்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் அதிகமாக சொல்லப்போனா யோசுவாவில் ஆண்டவர் ஜனத்தாரோடு சொல்லப்போனா அங்கே தூதரில் கர்த்தர் முன்பதாக போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நின்று கொண்டு காரியத்தை வாக்கப்பட செய்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்லணும், எந்த நிலையானாலும் சரி, என்னை கர்த்தர் ஆயத்தமாக்கி இருக்கிறார், என் கர்த்தர் என்னை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தங்கி நிற்கும்படிக்கு விருப்பம் அல்ல, அவர் தங்கி நிற்கிற நிலையை மாற்றவும் கர்த்தர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. நாம் அவர்களை நினைச்சிருப்போம், இந்த நிலையில நம்ம நின்றுருக்கோம், இனி எப்படி என்ன காரியம் செய்வதென்று அல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்குறித்தே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கலக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றப்படுகிறதுக்கு முன்பதாக அவர் வருகிறதில்லை. அல்லேலூயா. ஏதோ வேகமாய் வருகிற ஆண்டவர், அவர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் தாமதியார்.